ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐம் பிருத்திவ் சேது. இது வரைக்கும் பிருத்திவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது திருப்பனங்குன்ற மலையில் ஆண்டுக்கு ஒரு தடவை கார்த்திகை தீபத்தில் கோவிலில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது வழக்கம். அதை ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, அபத்தமான பேச்சு சொல்லுது. பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும், அதனால் அந்த தூணில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லுது. அப்படி ஒரு வேளை நடந்ததுன்னா, கலகம் நடந்ததுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? திமுக அரசு தானே பொறுப்பு. வழக்கம் போல் உச்ச நீதிமன்றம் முறையீடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? அது ஒரு நாள் அழகாக தீபம் ஏற்றலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருச்சு. இப்போ இதை என்ன செய்கிறாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேடுகட்ட தமிழக அரசு சொல்லிக்கிட்டாலே இது. அங்கே போய் கொட்டுப்பட்டாலும் இவங்க அதை பற்றி ஒன்றும் தன்னை இது பண்ண மாட்டாங்க. திமுக என்ன செய்ய போகிறாங்க? அப்படி ஒரு வேளை தீர்ப்பு அகென்ஸ்டாக வந்ததுன்னா என்ன செய்யும்? தலையை கவுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அப்புறமா தீர்ப்பு சொன்ன நீதியரசர் எந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? வெறுப்பு அரசியலை ஏற்படுத்துவாங்க. எத்தனை முறை தான் நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கினா கூட இந்த அரசு திருந்தது போகிறது கிடையாதுங்கிறது தான் உண்மை. திருப்பரங்குன்றம் தீபத்தின் விவகாரத்தில் உள்ளூர் முஸ்லீமும் தர்காவும் ஆரம்பத்தில் ஆர்வம் காட்டாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களை தூண்டி விட்டு வக்ஃப் போர்டு வாயிலாக என்ன செஞ்சாங்க? வழக்கு போட வச்சது இந்த திமுக அரசு. தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடுக்க, அது தீபத்தூண் அல்ல, அது நில அளவை கல் அல்லது சமணர்கள் கல் தூண், சமணர்கள் கும்பிட்ட கல் தூண் அப்படின்லாம் என்ன செய்யுது? திமுக அரசு கட்டவழுத்து விடு, பிரச்சாரத்தை கட்டவழுத்து விடுது. இதில் கனிமொழி என்ன சொல்லுது? அது பிரிட்டிஷ்காரங்க இங்கே இருக்கும்போது நிலவை அழுக்கிறதுக்காக வச்சுருந்த கல்லுன்னு கூசாமல் பொய் சொல்லுது. எப்படி தான் இவங்க இப்படிலாம் புழுகிறாங்கங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீதிமன்றம் தீர்ப்பு எத்தனை பேர் பிரச்சாரங்களை தவிடுபடி ஆனாலும் இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ராமனும் கண்ணனும் விநாயகரும் மாநில கடவுள், அதனால் அப்பண்டிகையை வாழ்த்து சொல்ல மாட்டார் நம்ம திருவாளர் ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் இப்படியே போச்சுன்னா அரேபியா ஐரோப்பியா கண்டங்களில் நடக்கக்கூடிய நல்ல பண்டிகைகளுக்கு ஐயா வாழ்த்து சொல்லுவார். முருகன் தமிழ் கடவுள் தானே. முத்துவேல் கருணாநிதியின் மகனான திமுக முதல்வர் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு கூட முருகவேலுக்கு தீபம் ஏற்ற மறுக்கிறது எதுக்கு? அந்த அளவுக்கு இந்து மதத்து மேலே இந்த கம்மநாட்டிங்களுக்கு கோபம். பிறந்தது இந்து மதத்தில், ஆனால் இழிவுபடுத்துறதும் அதே இந்து மதத்தை தான். தாயை பழிக்கிற மாதிரி தானே இது. வெறுப்பு இப்படியே தொடரட்டும். அப்போ தான் இந்துக்கள் ஒருங்கிணைந்து இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறிவாங்கங்கிறது தான் நிஜம். தயவுசெய்து இதை அப்படியே கண்டினியூ பண்ண ஐயா ஸ்டாலின் ஐயா, உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் சமமான ஒரு ஆட்சி நான் கொடுப்பேன்னு பொழியிட்டு ஆட்சியில் உக்காந்த உடனே ஏகப்பட்ட கோயிலை இடித்தார், ஏகப்பட்ட இந்துக்களை அவமதித்தார். இப்போவும் அதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமேலாவது இந்த எலெக்ஷன்லையாவது இந்துக்கள் ஒன்றுபடணும், இந்த ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த முறை வீட்டு மக்கள் அனுப்புறது மட்டும் பத்தாது, இன்னும் 10 வருஷம் ஏன்